வானிலையை துல்லியமாக கணிக்க முடியாமல் போவது குறித்து பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், வானிலையியல் முழுமையாக அறிந்து கொள்ளப்பட்ட அறிவியல் அல்ல என்றும், இன்றைய தினத்தில் வானிலையை 100% முழுமையாக கணிக்கக்கூடிய நிலையில் இல்லை எனவும் தெரிவித்தார். சில சமயங்களில் அனைத்து நிகழ்வுகளும் சரியாக இருக்கும் போது கணிப்புகள் சரியாக இருக்கும் என்றும், நிகழ்வுகள் எதிரெதிர் திசையில் நகரும் போது கணிப்புகள் தவற வாய்ப்புள்ளது எனவும் அவர் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் தொடர் கனமழையால் சாலைகள் மற்றும் குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கியது. நெல்லை கேடிசி நகர், பர்கிட் மாநகரம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சுமார் 1.5 அடி உயரத்திற்கு வீட்டிற்குள் தண்ணீர் சென்றதால் மக்கள் செய்வதறியாது திகைத்தனர். தென்காசியில் இரவு முழுவதும் கனமழை வெளுத்து வாங்கியது. கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் வியாழன் காலை 8:30 மணி முதல் இரவு 9 மணி வரை 13 மணி நேரத்தில் தென்காசி நகர் பகுதியில் 82 மில்லிமீட்டரும், செங்கோட்டை பகுதியில் 70 மில்லிமீட்டர் மழையும் பதிவானது. இதேபோல ராமநதி அணை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் கரையோர பகுதி ஐடியா என்னமோ சின்னதுதான், ஆனா லாபம் பெருசு. இங்க ஒருத்தர் முயல் பண்ணை மூலமா மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆற்றுக்குள் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்காசியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. குற்றாலம் மெயின் அருவியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் காரணமாக அருவி கரையோரம் இருந்த கடைகளில் தண்ணீர் புகுந்தது.